Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அகர் அகர் வச்சு சூப்பரான ரோஸ் மில்க் கடல் பாசியும் அதே மாதிரி ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பால் கடல் பாசியும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகிறது மாதிரியான ரொம்பவே சாஃப்டான டெக்ஸ்டரில் பெர்ஃபெக்டாக சரியான மெஷர்மெண்ட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நாம் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணி அகர் அகர் புட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கடல் பாசியை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அளந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். இப்போ இது இப்படியே இருந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த அகர் அகர்லாம் கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியில் வந்து மெல்ட் ஆகிறது மாதிரி நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அகர் அகரில் சேர்க்குறதுக்கு கட்டியான தேங்காய் பாலில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ முதல் தேங்காய் பால், அதாவது திக்கான தேங்காய் பால் 1.5 கப் அளவுக்கு இங்கே நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தேங்காய் பாலை வச்சு தான் நம்ம அகர் அகர் புட்டிங் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கிறேன். தேங்காய் பால் வந்து 1க்கு 2 வாட்டி நீங்கள் வடிகட்டி எடுத்திங்கன்னா அதில் வந்து எந்த வித தேங்காயும் சுத்தமாக சேராது. ஸோ கிளியராக இருக்கும். இப்போ வந்து அகர் அகர் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. அகர் அகர்லேயே நாம் இதுக்கான சுகரையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகரை மட்டும் நம்ம அகர் அகர் கொதிச்சிட்ருக்குல அதில் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அகர் அகரும் மெல்ட் ஆகிடுச்சு அண்ட் சுகரும் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் இதில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுவே உங்களுக்கு வந்து இந்த கடல் பாசி வந்து டபுள் லேயராக வேணும்னா நீங்கள் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இல்லைனா இதை லைட்டாக சூடானதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கண்டெய்னரில் விட்டுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து டபுள் லேயர் இல்லை, ஒரே லேயராக வரது மாதிரி தான் செஞ்சு எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நாம் எந்த கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணணுமோ அதில் வந்து இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி நுரையெல்லாம் போகிறது மாதிரி மேலாப்பில் இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நாம் அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து செட் ஆகிற டைமில் நாம் வந்து நமக்கான ரோஸ் மில்க் அகர் அகரையும் ரெடி பண்ணிடலாம். ஸோ ரோஸ் மில்க் புட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல அளந்தது மாதிரியே கடல் பாசியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அளந்து எடுத்துக்கோங்க. இதுவும் சரியாக வந்து கிட்டத்தட்ட 1 கப்பு இருக்கும். ஸோ 1 கப் அளவுக்கு நம்ம அகர் அகரை வாஷ் பண்ணிவிட்டு அளந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நாம் 1 கப் அகர் அகருக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம். அதே மாதிரி நாம் இதில் சேர்க்குறதுக்கான பால் வந்து 2 கப்பு திக்கான பால், தண்ணி சேர்க்காத நல்லா கட்டியான பால் எடுத்துக்கோங்க. அதையும் முதல்லையே பாயில் பண்ண வச்சு எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. இது கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அகர் அகர் பண்ணுறதுக்கு பால் தயாராகிடுச்சு. இப்போ இந்த பாலில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ரோஸ் மில்க் சிரப்பை வந்து சேர்க்க போகிறோம். ரோஸ் மில்க் சிரப் இல்லாதவங்க ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறதா இருந்தால் அந்த பால்லையே தேவையான அளவுக்கு ஒயிட் சுகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சிரப் சேர்க்குறதா இருந்தால் அதுலேயே ஸ்வீட்னஸ் சரியாக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக சுகர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அகர் அகர் நம்ம கொதிக்க வச்சுருந்ததும் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அகர் அகரை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ரோஸ் மில்கில் சேர்த்துக்கலாம். ஸோ ரோஸ் மில்கில் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது அந்த அகர் அகரும் ரோஸ் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு சூப்பராக செட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் எந்த கண்டெய்னரில் வச்சு செட் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த கண்டெய்னரில் இந்த மாதிரி விட்டு 2 மணி நேரம் இதையும் நாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ 2 மணி நேரம் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம 2 புட்டிங்குமே ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக பெர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரியே நாம் வந்து கோகோனட் புட்டிங்கையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்.
பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.